கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயரே, இந்நாட்களிலே எண்ணாம புத்தகத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணாம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எண்ணாமம் 11ஆம் அதிகாரத்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சவுக்கடியிலிருந்து, கொடுமையான வேலையிலிருந்து விடுதலை பெற்ற இவர்கள் வானத்திலிருந்து மன்னாவை உணவாக பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் தங்களுக்கு செய்த பல நன்மைகளை மறந்து போய், தங்களை சந்திக்கும் தேவன் தங்களோடு இருப்பதை எண்ணாமல் தங்களுக்கு இல்லாதவற்றிற்காக குழப்பங்களை உருவாக்கினார்கள். ஒருவருக்கொருவர் முறையிடுதலும் முறுமுறுத்தலும் அவர்களுடைய பொறுமை இல்லாத தன்மையையும் தேவனை பற்றிய அறிவு குறைவையும் காட்டுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். நாமும் பல வேளைகளிலே இவ்வாறு நடந்து கொள்கிறோம். செய்ய வேண்டியது என்ன? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அடிக்கடி நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இன்னமும் நமது தேவைகளை அவரே சந்திப்பார் என்ற உறுதியான விசுவாசத்துடன் தேவைகளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய தாசனாகிய மோசேயினுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மோசே ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். இது மோசே குற்றம் சாட்டுவதைப் போல காணப்படுகிறது. உண்மைதான். மோசே தேவனுடைய தாசனாய் இருந்தாலும் தலைவராய் இருந்தாலும் அவரும் ஒரு பூரணப்பட்ட மனிதர் அல்ல. இந்த உலகத்திலே யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் குறையுள்ள மனிதர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவதைத்தான் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். மோசே கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது, அவர் முன் செல்லாவிட்டால் இந்த கூட்டத்தை அழைத்து செல்ல வேண்டாம் என்றுதான் கூறினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் எழுப்பின கலகங்களை பார்த்தவுடனே மோசே வேதனைப்படுகிறார். இன்றும் அநேக ஊழியர்கள், போதகர்கள் பற்பலவிதமான அல்சர் வியாதியினாலும் நரம்பு தளர்ச்சியினாலும் ஊழியத்தை விட்டே சென்று விட்டது உண்டு. ஊழியக்காரனை பொறுமை இழக்கச் செய்த திருச்சபைகள் இன்றைக்கு ஏராளமாய் காணப்படுகிறது. மோசே ஆண்டவரிடத்திலே இது என்னால் தாங்கக்கூடாத சுமையாயிருக்கிறது என்று கூறுகிறார். இதைப்போல இன்றைய ஊழியர்களும் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள், குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சபையார், கேலி பேசக்கூடியவர்கள், அவமானமாக நிந்தையாக பேச எழுத துடித்து கொண்டிருக்கும் மக்கள் ஊழியரை மனம் மடிவாக்குகிறார்கள். எனவே ஊழியர்கள், போதும் ஆண்டவரே, என்னால் இதை தாங்க முடியவில்லை, இந்த ஊழியத்திலிருந்து நான் நின்று கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறது. இங்கே 11ஆம் வசனத்திலே மோசே முறையிடுகிற முறையீட்டை பாருங்கள். ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினபடினாலே நான் உபத்திரவப்படுகிறேன். ஏன் எனக்கு இந்த உபத்திரவத்தை கொடுத்தீர்? உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்காமற் போய்விட்டதே. நான் என்ன இவர்களை பெற்றேனா? நான் ஏன் இவர்களுக்காக இந்த பாடுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும்? இவ்வளவு பேருக்கும் கொடுக்க இறைச்சி எனக்கு எங்கே இருந்து வரும் என்று வேதனைப்படுகிறார். மேலும் இந்த ஜனங்கள் என்னை பார்த்து அழுகிறார்களே, இறைச்சி கொடு என்று கேட்கிறார்களே, ஆண்டவரே, நான் ஒருவனாக இருந்து இந்த ஜனத்தினுடைய பாரத்தையெல்லாம் சுமக்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கும் என்றால் நான் இந்த உபத்திரவத்திலே மேலும் மேலும் சஞ்சலப்படாதபடிக்கு நீர் என்னை கொண்டு போடும் என்றும் ஜெபிக்கிறார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான ஒரு தாசன். தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து முகம் பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருக்க அந்த ஊழியக்காரனை ஜனங்களுடைய நெருக்கங்களும் ஜனங்களுடைய முறைப்பாடுகளும் ஜனங்களுடைய அழுகையும் கூக்குரலும் முறுமுறுப்புகளும் தேவனை எதிர்த்து பேசவும், தேவனுடைய வழிநடத்தலுடைய நோக்கத்தை மறந்தவராய் பேசவும், தேவனுக்காக நிற்க வேண்டிய தேவதாசனே, தேவனோடு ஜீவிக்க வேண்டிய தேவதாசனே, என்னை கொண்டு போடும் ஆண்டவரே என்று மனமடிவோடு கூட வேதனையான வார்த்தைகளை கொட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து விட்டன. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்களா? உங்களுக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்
மன மகிழ்ச்சியோடு அதை செய்ய முடிகிறதா? உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு கூட அதை செய்வார்கள் என்றால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்கள், அதிகாரிகள், என்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறவர்கள், என் போதகர்கள், ஊழியக்காரர்கள், இவர்களுக்கு நான் எந்த விதத்திலேயாவது உதவியாயிருக்கிறேனா அல்லது உபத்திரவமாயிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணாமம் 11:14 நான் ஒருவனாய் சுமக்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரம் என்று மோசே கூறுகிறார். மோசேயினுடைய முறையீட்டிலே அவர் தவறுதலாக தேவனுடைய சமூகத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். மோசே சொல்கிறார், நான் மட்டும் இதை தனியாய் சுமக்கக்கூடாது என்கிறார். கர்த்தர் அவர் ஒருவராக சுமக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஏனென்றால் தேவனே மோசேக்காக எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி கொண்டு வந்தார். மோசேயோடு கூட சேர்ந்து தேவனே எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருந்தார். மோசே மாத்திரம் அவர்களை நடத்தி கொண்டு அந்த பாரத்தை தாங்கி கொண்டு வரவில்லை. எனவே கர்த்தர் என்ன சொல்கிறார்? மோசே, நீ விரும்புகிற வண்ணமாகவே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். கர்த்தர் பொறுமையாக, கிருபையாக மோசேக்கு சில உதவியாளர்களை கொடுக்கிறார். 70 மூப்பர்களை நியமிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். இஸ்ரவேலரின் வரலாற்றை நாம் பார்ப்போம் என்றால் இந்த 70 மூப்பர்கள் என்பது தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உலக நாட்களிலே கூட சனகரிப் என்னும் சங்கம் இந்த 70 மூப்பர்களை கொண்டதாகவே இருந்தது. ஒரு இரவிலே இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்குள்ளாக தீர்க்கும்படியான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தேவைதானா என்பது ஒரு கேள்விதான். தேவனையே, தேவகுமாரனையே மரண தண்டனைக்கு நியமிக்கிற ஒரு 70 மூப்பர்களின் கூட்டம் அவசியம்தானா? இன்றைக்கு திருச்சபைகளிலே அநேக கமிட்டிகள், குழுக்கள், வழிமுறைகள் இவைகளெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்று சொல்லி நாம் வழிவகுத்துக் கொள்கிறோம், உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் பல இடங்களிலே, பல நேரங்களிலே அவைகள் பிரச்சனைகளை தீர்க்கின்றனவா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிச்சயமாய் குழுக்கள் அவசியம். உட்கார்ந்து பேசி காரியங்களை தீர்த்து கொள்ள நமக்கு ஆவிக்குரிய குழுக்கள் அவசியம். இன்று நம்முடைய கூட்டங்கள், குழுக்கள் ஜீவனுள்ள தேவனை மக்கள் கண்டுகொள்ளத்தக்க விதத்திலே பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி பிரச்சனைகளிலே வெற்றி காணக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது ஜீவனுள்ள தேவனை மீண்டும் சிலுவையில் அடித்து அவரை கொல்ல துடிக்கிற கூட்டங்களாய், குழுக்களாய் செயல்படுகின்றனவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்காக மோசேயை அழைத்தார். மோசேக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அளித்தார். எப்பொழுதும் அவர் கொடுத்து கொண்டேதான் இருந்தார். அவர் யாரையும் ஒரு பொழுதும் அவர்களால் முடியாத ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதிகமாக தேவனுக்காக செய்கிறீர்கள், உங்களுடைய தகுதிக்கு மீறி செய்கிறீர்கள் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் ஒருபொழுதும் உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் செய்ய கேட்கிறவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுமப்பதற்கு அரிதான எந்த ஒரு பாரத்தையும் உங்கள் மேல் சுமத்துவதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. ஆண்டுடைய வல்லமையையும் ஆண்டுடைய வழிநடத்தலையும் நாம் சந்தேகிக்கவே கூடாது. 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே தேவன் மக்களுடைய இறைச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை தெளிவாக கூறுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம் போலவே அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். தெளிவான குறிப்புகளும் கால அட்டவணைகளை கொண்டதாகவும் ஆண்டவர் கூறுகிறார். இது எப்பொழுது நிறைவேற துவங்கும் என்றும் கூறுகிறார். நாளைக்கே கிடைக்கும் என்பதாக, அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும் என்பதாகவும் சொல்கிறார். என்ன நடக்கும்? எல்லா இஸ்ரவேலரும் மாமிச உணவு சாப்பிடுவார்கள். இது மனித முயற்சியால் நடக்க முடியாதது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் நிச்சயமாய் இறைச்சி கொடுப்பார் என்று கூறப்பட்டது. எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் இங்கே தெளிவாக கூறுகிறார். ஒரு நாள், 2 நாள் அல்ல, 30 நாட்கள் கொடுக்கப்பட போகிறது. அவர்கள் போதும் போதும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆனால்
ஆண்டுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கிற பதில் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். சங்கீதம் 106:15 அவர்கள் கேட்டுக்கொண்டதை அவர்களுக்கு கொடுத்தார், ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இறைச்சியை பெற்றுக்கொண்டவுடனே இந்த மக்கள் துள்ளி குதித்திருப்பார்கள், அங்குமிங்கும் ஓடியிருப்பார்கள். கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டார், இதோ நமக்கு பதில் கிடைத்து விட்டது என்று அவர்கள் ஆட்டம் போட்டிருப்பார்கள். ஆனால் அதன் முடிவை நாம் பார்க்க வேண்டும். அங்கே அவருடைய ஆத்துமாக்களிலே இளைப்பை அனுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது என்ன எழுதினார்? வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அவருடைய பதில்கள் அநேக நேரங்களிலே இல்லை என்பதான பதிலும் நமக்கு உண்மையில் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தால் அவர் இல்லை என்றுதான் கூறுவார். சில வேளைகளிலே சற்று பொறுத்திரு என்பதாக சொல்லுவார். சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் பொறுத்திருந்து அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில நேரங்களிலே இல்லை என்றே பதில் கொடுக்கிற ஆண்டவர், பொறுத்திரு என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய வற்புறுத்தலால் அல்லது நாம் திரும்ப திரும்ப விரும்பி கேட்பதின் விளைவாக ஆமையான பதில் கொடுக்கலாம். ஆனால் அது முடிவிலே ஆசீர்வாதமாய் இராது. அது நமக்கு மன சோர்வையும் சஞ்சலத்தையும் வேதனையுமே கொண்டு வரும் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பது எல்லாம் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமாதானம், அவருடைய ரட்சிப்பு, அவர் நமக்கு விரும்புகிற ஆவிக்குரிய கிருபைகள் அதைவிட முக்கியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு
என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மோசே தேவனை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, 6 லட்சம் மக்கள் காலாட்களாய் இருக்கிறார்கள், புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, எத்தனை ஆடு மாடுகளை அடித்தாலும் இது போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் கொடுத்தாலும் காணாதே என்பதாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். தேவனுடைய மனிதன்தான். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருக்காக செய்து கொண்டிருந்தவர்தான். ஆனால் இங்கே கர்த்தருடைய வல்லமையை அவர் குறைத்து மதிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு முடியாது என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய கரங்கள் குறுகி போவதே இல்லை என்பதாக வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீ ஏன் சந்தேகப்படுகிறாய் என்பதாகத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ? இல்லை பிரியமானவர்களே. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ ஏன் இவ்வளவு சந்தேகப்படுகிறாய்? நீ இப்பொழுது உன் கண்களால் அதை காண்பாய் என்பதாக 23ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். பல அற்புதங்கள் நடத்திய மோசேயின் வாயிலிருந்தும் அவிசுவாசமான சொற்கள் வருவதை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்த காரியத்திற்காவது நீங்கள் ஜெபித்துக் கொண்டு கர்த்தரால் இது செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தை குறுக்கிக் கொள்பவர் அல்ல. தம்முடைய கரத்தை நீட்டி தமது கரத்தை திறந்து அவருடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். இங்கே மோசே ஒரு தெளிவற்ற விசுவாசத்தோடு தான் ஜனங்களிடத்திலே நீங்கள் இறைச்சியை புசிப்பீர்கள் என்பதாக அறிவிக்கிறார். விசுவாச குறைவு நேரிடும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை நினைத்து உடனே நாம் தெளிவு பெற வேண்டும். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி எந்தெந்த சூழ்நிலைகளிலே எனக்கு உதவி செய்தார் என்பதை எண்ணி பார்த்து அவருடைய வல்லமையை நினைத்து அவரை துதிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒரு நாளும் குறுகி போவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாக தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோமாக. எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மோசே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஜனங்களில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலுமாக அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் அவர்களை ஆவியினால் நிரப்பினார் என்று வாசிக்கிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த 70 பேரும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருடைய தன்மைகளையும் சித்தத்தையும் பற்றி பரவசத்துடன் உரைத்தார்கள் என்பதாக 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 26ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே மோசேயால் அழைத்து நிறுத்தப்படாத பாளையத்திலிருந்த 2 மேலும் ஆவியானவர் இறங்கினார். அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று யோசுவா மோசேயினிடத்திலே ஓடி வந்து சொல்கிறார். யோசுவா மோசேக்கு எவ்வளவு உண்மையாயிருந்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம்தான். ஆனால் இங்கே மோசேயினுடைய ஒரு சிறப்பு தன்மையை நாம் பார்க்க வேண்டும். அவரிலே பொறாமை இல்லாத ஒரு சிறப்பான வெளிப்படுத்துதலை நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய வாஞ்சை என்ன? யாவரும் கர்த்தரை அறிய வேண்டும், யாவரும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாவரும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். எனவே அவர்களை தடை பண்ண வேண்டாம் என்று யோசுவாவுக்கு கூறுகிறார். ஊழியத்திலே நம்மை விட மற்றும் ஒருவர் அதிகமாக உயர்வடைந்தாலும், நம்மை விட தேவன் அவர்களை அதிகமாக பயன்படுத்தினாலும் அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது, மகிமை கர்த்தருக்கே சொந்தம். பொறாமை அடையாத மோசேயுடைய பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கலாம், அல்லது உங்கள் திருச்சபையிலே முன்னணியிலே நின்று கர்த்தருக்காக பணி செய்கிற ஒருவராக இருக்கலாம். உங்களை விட இள வயதுள்ளவர்கள் திறமைகளோடும் தாளந்தோடும் வரும்பொழுது அவர்களை குறித்து பொறாமை கொள்ளாமல் அவர்களுக்கு வழிவிடுங்கள். அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். யார் யாரை எந்தெந்த காலகட்டத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்காக நாம் தேவனை துதிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்பதை நாம்
மறந்து போகக்கூடாது. மோசேயினுடைய தன்னலமற்ற பதில் அவருடைய பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. மோசேயின் உத்தரவு புகழ்மிக்க ஒரு உத்தரவு. மனித வாழ்க்கையில் தோற்றுவிக்கப்படும் தேவனுடைய வல்லமை, இடம், காலம், சடங்காச்சாரங்கள் முதலிய எதற்கும் கட்டுப்பட்டது அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சித்தத்தின்படியும் அவருடைய ஞானத்தின்படியும் ஏற்ற வேளையிலே அவர் தமது வல்லமையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். மோசேயினுடைய வேண்டுதல் பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிற்று. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமாகவும் யோவேல் 2:28 அறிவித்தார். இதையும் நாம் மறந்து போகக்கூடாது. 11 முதல் உள்ள பகுதியிலே தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு காடைகளை கொடுத்து அவர்கள் இறைச்சி சாப்பிடும்படியாக கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவைகளை குறித்து சிந்தித்து அவற்றை நியாயமான முறையிலே பெறுவதற்கு தடையில்லை. ஆனால் அளவுக்கு மீறி ஆவல் கொள்ளும் பொழுது அவை இச்சையாக மாறுகிறது. அதன் விளைவு தண்டனைதான் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது. நம்முடைய தேவைகளை விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கூறும்பொழுது அவர் அவைகளை தமது மிகுந்த கிருபையினால் சந்திப்பார். அதற்கு பதிலாக குறை கூறி முறையிட்டால் சில நேரங்களிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சிரமங்களும் கஷ்டங்களும் நாசங்களும் மோசங்களுமே நேரிடக்கூடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எண்ணாமும் 12 வருவோம் என்றால் இங்கே மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் கலகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். மிரியாமுக்கு கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை வருவதையும் பார்க்கிறோம். மோசேயினுடைய குடும்ப வரலாறை குறித்து வேதத்திலே அதிகமான குறிப்புகள் நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் இந்த பகுதியிலே ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். மோசேயினுடைய திருமணத்தின் நிமித்தமாக இங்கே இந்த பிரச்சனை வருகிறது. சொல்லப்போனால் மிரியாமுடைய மனதிலே மோசேயின் மனைவியை குறித்த ஒரு பொறாமையான எண்ணம் உருவாகிறது. இன்றைக்கும் குடும்பங்களுக்குள்ளாக ஊழியர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட பொறாமை காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அதே போல அன்றைக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த உண்மையையும் தேவன் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நாம் நன்றி செலுத்தி அதை நன்றாக ஆண்டவருக்கென்று பயன்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக நாம் செலவு செய்து நம்முடைய அழைப்பிலே முன் செல்ல வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நம் வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம் வாயின் வார்த்தைகளை கேட்கிறவராயிருக்கிறார். மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசினதை கேட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கிறார். நமது பாவங்கள் நமது புத்தியனத்தினால் வந்தவை என்ற உண்மையை ஒத்துக்கொண்டால்தான் மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. புத்தியினத்தை சிந்தனை அளவிலே களைந்துவிட முயற்சி செய்வோம். எந்த ஒரு பாவமும் சிந்தனையில் வரும்பொழுதே அதை தடுத்து நிறுத்தி ஆண்டுடைய பிரசன்னத்திலே வைத்து ஆண்டுடைய வசனத்திற்கு முன்னதாக வைத்து அது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து உதறித்தள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆனால் அதை செயலளவிற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த புத்தியினமானது பாவத்தை பிறப்பித்துவிடும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். மோசே சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். மோசே உண்மையுள்ளவராயிருந்தார். மோசே மன்னிக்கிறவராக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே சாந்தம், உண்மை, மன்னிப்பின் சிந்தை, பிறருக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற நல்ல எண்ணம், நல்ல குணம் காணப்படும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாய் நாமும் காணப்பட முடியும். மோசே சாந்த குணமுள்ளவராய் இருந்தது மட்டுமல்ல, தன்னை குறைவாக பேசினவர்களை மன்னித்து அவர்கள் மேலும் இறக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா? அல்லது பல மாதங்களாக வருடங்களாக அதை எண்ணி எண்ணி வெந்து கொண்டிருக்கிறோமா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயோ யாரோ உங்களை துக்கப்படுத்தினதினாலே, குற்றப்படுத்தினதினாலே இன்றைக்கும் வேதனையோடு வாழ்கிறீர்களா? வேண்டாம், அதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். அப்பொழுது அவர்கள் மேல் வரும் சாபம் தடுத்து நிறுத்தப்படும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சிந்தித்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவு பெரிய பணியை செய்யும்படியாக உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் அத்தனை பணியை செய்வதற்கும்
நீர் எங்களுக்கு ஞானமாய் பலனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யும்படியாக நீர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய பணி கடினமாகும் பொழுது, எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பணி விரிவடையும் பொழுது, அது பெரிதாகும் பொழுது ஏற்ற உதவியாளர்களை, துணைகளை கர்த்தரே எங்களுக்கு கொடுக்கிறீர். கொடாக்கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ ஊழியங்கள், வளர்ந்து வரும் ஊழியங்களுக்கு உண்மையுள்ள அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்கள் தேவை ஐயா. நீரே சரியான பணியாளர்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே உமக்கு சாட்சியான ஒரு சபையாய் அது வாழ்வதற்கு ஏற்ற ஆலோசகர்களை தாரும். உலகத்தையும் மாமிசத்தையும் விரும்பும் மக்களிடத்திலிருந்து எங்களுடைய திருச்சபைகளை கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறவர்களாய் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நீரே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தலும். பெரிய வயதுள்ளவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்துவத்தையும் உம்முடைய பலத்தையும் நீரே தொடர்ந்து தர ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் இந்த வாரமும் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 பின்பாகம்.